வாயா. தெரிஞ்ச பார்ட்டி, சேம் பிரச்சனை, டைரக்டா டீல் பண்ணிக்கோங்க. உங்களை பத்தி சொன்னாரு. நீங்க இந்த விஷயத்துல பெரிய மண்ணெண்ண. எனக்கும் அப்படி சேர்த்து வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த கவலையே வேணாம், நான் நல்லாவே பண்ணுவேன். அங்க பாத்தீங்களா காதல் பயிற்சி நிலையம் எழுதிருக்கா, கீழே பாருங்க. முதல்ல 50 ரூபாய் டொனேஷன் கட்டணும். அப்புறம் 2 ஐடியா கொடுப்போம். 2 ஐடியாவில முதல் ஐடியாவுக்கு 10 ரூபாய், 2வது ஐடியாவுக்கு 5 ரூபாய் கொடுக்கணும். அப்புறம் அந்த 2 ஐடியாவில நீங்க உங்க லவ் சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரிஜிஸ்டர் மேரேஜ், அதாவது இலவச பதிவு திருமணம் செய்து வைப்போம். அப்படி 2 ஐடியாவிலும் தோத்துட்டீங்கன்னா பூந்தி வாங்கி கொடுப்போம். பூந்தி எதுக்கு? திங்கிறதுக்கு தான். வாங்க. எங்கள் காதல் பயிற்சி நிலையத்தில் செய்து கொண்டவர்களை பற்றி சொல்லுகிறேன். அப்துல்லா 8th ஸ்டாண்டர்ட், புதுவை மேரி BA, கோவை வசந்தி +2, செங்கல்வராயன் +2. இதுலதான் ஒரு சின்ன லிட்டிகேஷன். இவங்க 2 பேரும் சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டு விளையாடினவங்க. அவங்க லவ் முடிக்கிறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. கடைசியில 2 பேரும் ஒண்ணு சேர்த்து வச்சிட்டேன். மதுரை ஜெயந்தி +2, ஆதிமூலம் தமிழ் வாத்தியார். தமிழ் வாத்தியார் கிட்ட காமத்து பால சொல்லி வச்ச அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்தோம். ஹாப்பி ராஜன் MA, காயத்ரி BSc. காயத்ரி கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு நீ ஏன் வருத்தப்படுற? அது என் தங்கச்சிங்க. அப்ப எங்க அண்ணன் தான் கல்யாணம் கட்டிருக்கான். எப்படி? ஹாப்பி ராஜா எங்க அண்ணன் நெருங்கிட்டோம். யோ பிரச்சனைக்கு வாயா. நான் சினிமாவுல ஹீரோ நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஓஹோ. அது கூடிய சீக்கிரம் நடந்துரும். ஏன் லெவலுக்கு ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன். அத கொஞ்சம் இறக்கியா. எப்படிங்க இருக்கணும்? சிரிச்சா KR விஜயா மாதிரி இருக்கணும். கண்ணு சிலுக்கு சுமிதா மாதிரி இருக்கணும். உடம்பு நம்ம ஸ்ரீதேவி மாதிரி இருக்கணும். நடந்தா அம்பியா மாதிரி இருக்கணும். மொத்தத்துல நம்ம பிரின்சிபால் மாதிரி இருக்கணும். இப்படி ஒரு பொண்ணு உங்களுக்கு வேணும்னா மூஞ்சி உங்களை மாதிரி இருக்க கூடாது, என்ன மாதிரி இருக்கணும். ஏய் முரளி. ஹலோ. இப்ப எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஓகே, நோ ப்ராப்ளம். நேத்து மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல. இன்னைக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. Thank you very much. இதுக்கெல்லாம் எதுக்குங்க தேங்க்ஸ்? நான் என்னங்க அப்படி பெரிய உதவி பண்ணிட்டேன்? காலையில இருந்து நான் உங்களை பார்த்து இதை சொல்லணும்னு நினைச்சேன். நான் கூட காலையில இருந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, see you முரளி. ஏண்டா ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணி எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற? சரி உன் கேஸ சொல்லு. வந்து இதெல்லாம் வெக்கப்படக்கூடாது. இப்ப நீ வெக்கப்பட்டன்னு வச்சுக்கா, வெக்கப்படாத எவனாவது கிளியை கொத்திக்கிட்டு போயிடுவான். காதல் விஷயத்துல மாத்திரம் மனசுல இருக்கிறத டக்கு டக்குன்னு பட்டு பட்டுன்னு சொல்லிடணும். சரி சரி சீக்கிரம் சொல்லு, 2 நாளா வேலை இல்லாம இருக்கேன். நம்ம கிளாஸ்ல படிக்கிற ஒரு பொண்ணா? யார் அது? சத்தியமா நீங்க நினைக்கிற பொண்ணா இருக்காது. டோன்ட் வரி. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. குழந்தைங்க எத்தனை? இந்த காலத்துல இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தாண்டா பொண்ணுங்களை லவ் பண்ணணும். பேர் என்ன? ராணி. நம்ம ராணி நல்ல பொண்ணுதான், ஏற்பாடு பண்ணிடலாம். டே அவளை நான் எப்படியாவது லவ் பண்ணும், அதுக்கு ஒரு ஐடியா சொல்டா. டேய் எப்பவுமே உன மட்டும் தெரிஞ்சுக்க முடியல. பொண்ணுங்க நோட் புக்கை திறந்தா கமலஹாசன் ரஜினிகாந்த் போட்டோ தான் வச்சிருக்காங்க. ஏன் அவ்வளவு பேசுற? நம்ம பாமா இருக்கால, ஃபைனல் இயர் பண்றாள, அவ உடம்பு பூரா அம்ஜத்கான் போட்டோ பச்சை குத்தி வச்சிருக்கா. அந்த பொண்ணு உடம்புல பச்சை குத்து இருக்க விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அம்ஜத்கான் என்கிட்ட சொன்னார். அதனால நீ ஹீரோ ஆயிடுற. ஹீரோ நானா? இந்த காலத்து ஹீரோங்க என்ன பண்ணிடுறாங்க, மிஞ்சி போனா டூயட் பாடுறாங்க. இல்ல ரோட்ல பொண்ணுங்க தனியா நடந்து போகும்போது எவனாவது கையை பிடிச்சா அவனை போட்டு வச்சு ஹீரோ ஆயிடுறாங்க. அதே செட்டப்ப நம்மளும் பண்ணி நம்ம மூஞ்சியே நோட் புக்ல வர வச்சிடுவோம். என்ன நாளைக்கு நீ ராணி மேல உரசற, அவ உன் மேல பாயறா, இவன் உங்க 2 பேர் மேலையும் பாயறா. நீ பாஞ்சி அவ பாஞ்சி இவன் பாஞ்சி 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 ஃபைட் பண்ணி கடைசி குத்துல நீ விழுந்துரு. இவன் வந்துட்டா கதை மாறிட வேணாம். நாளைக்கு நம்ம ராணி போற பஸ்ல போறோம். டிக்கெட் வாங்கிட்டு உங்க 2 பேருக்கு மட்டும். ஹலோ. உங்க ஃப்ரெண்டா? ஆமா. கிளாட் மீட் யூ. கிளாட் மீட் யூ. கிளாட் மீட் யூ. என்னடா சதி திட்டமா? ராணி பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது யார் தெரியுமா? என் லவர். அவளை உரசி இருந்தா என் நிலைமை என்ன ஆகுறது? நல்ல நேரத்தை காலம் வர விட்டுட்டானே, இப்ப என்னடா பண்றது? கவலைப்படாத, பில்ல நான் மாத்திடுறேன். தம்பி அந்த ஓரமா போய் உட்காரு. கரடி இங்க வா. அந்த முன் சீட்ல உட்கார்ந்து இருக்காளே ராணி, அவ மேல போய் உரசு.
என்ன தருவேன்? இறங்க ஒன்ன உத தருவேன். சொன்னது செய்டா. கரடி, நீ உரச வேண்டியது ராணியா? பக்கத்துல இருக்கிறது இல்ல, ஜாக்கிரதை. சரி சரி, கரெக்டா பண்ணுவானா? சாஃப்டா பண்ணுவான். என்னண்ணே? நீயா? அங்க இருந்து பாத்துனா ஒண்ணு மாதிரியே இருந்துச்சு, அதான் பாட்டு போலான்னு வந்தேன். வரட்டா? அண்ணனா? ஆமா. சீட்ல இருக்கிறது யார்? தங்கச்சிடா. அப்ப எனக்கு ஒரு ஐடியா சொல்லண்டா. ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துட வேண்டியதுதான். எனக்கு லவ் லெட்டர் எல்லாம் எழுத தெரியுது. அதை எழுதுறத தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. உக்கார். பேப்பர் பேனா எடு. புள்ளையார் சுழி ஒண்ணு போடு. எழுது. என் கண்ணுக்குள் கனவாக இருக்கும் என் ஆசை ராணியே. நல்லா இருக்கா? நல்லது இருக்கு. ஒரு சீட்டு பிடிச்சா இன்னும் நல்ல ஐடியா கொடுப்பேன். ஏய், என்ன பண்ற? பக்கத்துல நாயர் கடைக்கு போய் ஒரு பாக்கெட் ஃபில்டர் வாங்கிட்டு வா. நானா? நீதான். போயிட்டு வா, சீக்கிரம் யோசனை பண்ணி வைக்கிறேன். நேரம் தாண்டா. உன்னை நினைக்கும் போதெல்லாம் என் எண்ணம் முழுவதும் இனிப்பாக இருக்கின்றது. கண்களை மூடினால் உன் நினைவுதான், கண்களை திறந்தால் என் எதிரில் நிற்க மாட்டாயா என்கின்ற ஏக்கம். ஆமா, பிரியாணி சாப்பிடணும்னு தான். எழுதிட்டியா? கரெக்டா எழுதிட்டியா? அப்புறம் நீ ஒண்ணு பண்ணு, எனக்கு ரொம்ப பசிக்குது, மூடு டைவர்ட் ஆகுது, கரெக்ட் பண்ணிக்கலாம்னா இந்த அமிதா ஹோட்டல் இருக்குல்ல, அங்க போய் சிக்கன் பிரியாணின்னு கேளு. ஆனா பார்சல் பண்ணும்போது லைட்டா சில்லி சாஸ்ன்னு சொன்னா தான் போட்டு கொடுப்பான். போயிட்டு வாங்கிட்டு வந்துறியா? நானா? நீதான்டா. அப்படியே வெளியே வரும்போது ஒரு பான், மிட்டா பான், ஜர்தா இல்ல, 120 இல்ல, ஸ்வீட் பீடான்னு கேளு. ஓகே? என்ன பாக்குற? சூடா இருக்கா? உன்னை பீடா வாங்க சொன்னா ஏன் தப்பு? தட்ஸ் மை மிஸ்டேக். நோ ப்ராப்ளம். எழுது. மூடு வந்துருச்சு. எழுது. வாழ்வு என்று ஒன்று மட்டும் இருந்தால் அது இன்னொன்று மட்டும்தான். இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் நம்மை பிரிக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீ எனக்குத்தான், நான் உனக்குத்தான். என் காதலை மட்டும் நிராகரிக்காதே கனியே. எழுதிட்டியா? அப்படியே கீழே இப்படிக்குன்னு போட்டு உன்னையே நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கும் காதல் வாத்தியார் ஆர் சீனிவாசன் எழுது. அது ஒண்ணு இல்லடா, கல் பச்சன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டேய், ஒண்ணு பண்ற, இப்ப போய் அவளை கூட்டணும் வாடா. உனக்காக பேசி நான் அவளை செட்டப் பண்ணிடுறேன். நேரம் தாண்டா. நேரம் வீணாகிட்டு இருக்கா. நீ இந்த லெட்டரா எவ்வளவு சீக்கிரம் அவகிட்ட கொடுக்குறியோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை லவ் பண்ணுவான். எங்க அவனை காணோம்? நேரம் கையில கொடுத்துருப்பான். முறுக்கு காணோமே. ஏமாத்திட்டான்.